ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எனக்கு அங்கே பொண்ணுங்க, நீ பாஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கே, உனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே, பாஸ் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன். நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா, நான் அவரோட ஃபோட்டோ வச்சு வீட்டில் பார்த்து அங்கே அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே நோஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் பேசினேன் எதையாச்சும் கேட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ நீ உண்மையிலேயே என்னோட ஃபோட்டோ வச்சிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் பாஸ், உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிகமாகுது, அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அவனுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க எல்லாரும் ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட அங்கே சிஸ்டர் ஒருத்தி போகிறா. அவளோட நேம் ஜீனி. அவங்க அப்பாவுமே அங்கே கூட இருக்காரு. பார்த்தீங்கல்ல உங்கள் பொண்ணை 5 இயர்ஸாக வீட்டு பக்கம் ஆளவே காணும், ஆனால் பாரு எப்படி இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு, என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு எப்பயுமே அந்த லெவலுக்கு மரியாதையும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொல்கிறதுமே கரெக்ட் தான், அவள் இவ்வளோ பெரிய ஹை ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, இது வேறு யாரும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இவள் மிஸ்ட்ரஸோட பொண்ணு தான் போல். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. நம்ம ஹீரோ அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது, இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க நம்ம ஏதாச்சும் பேசலாமேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன மாதிரி ஹாபிஸை பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவர்கிட்ட கேட்டதுமே, எனக்கு மவுண்டன் கிளைம்பிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த பாருங்கள் என் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவள் காமிச்சதுமே நம்ம ஹீரோ வேகமாக ஃபோனை ஃபுடிங்கிட்ட அதை பார்க்குறான். அப்போ பார்த்ததுமே தெரிஞ்சுக்குது நம்மளை காப்பாற்றினது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றும் போதே அவனுக்கு அவன் மேலே பார்த்ததுமே எங்கள் லவ் ஆகிருக்கு. ஸோ எப்படியாச்சும் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணியிருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் இப்போ வரைக்கும் யாரையாச்சும் காப்பாற்றிருக்கான்னு கேட்டதும், நான் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருக்கேன், நான் அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே, நீ உண்மையிலேயே ரொம்பவே நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டண்ட்டும் சேர்த்து பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அவங்க பாட்டு அங்கே மயக்கமாகும் போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. ஹீரோ அங்கே கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். சரி ஓகே நானே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், எங்கிட்ட இவர் போய் விட போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே வீட்டுக்கு அவள் கூட்டிகிட்டு வந்தா. அவனால் நடக்கக்கூட முடியல. நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வைக்கும்போது இவ்வளோமே அங்கே ஸ்லிப்பாகி மேலே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். பாஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, என்னை விடுங்க அப்படின்ற சொல்லும்போது, என்னை மவுண்டன்லேருந்து காப்பாற்றினது நீ தானே, என் உயிரை நீ காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் பக்கத்தில் அங்கே பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவள் வேகமாக அங்கே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிடுறா. நம்ம ஹீரோவை நீங்கள் தூங்குங்கன்னு சொன்னதுமே, எனக்கு இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போனான். அவள் இருக்கும்போதே அவன் பாட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. வேகமாக அந்த பக்கம் திரும்பிக்கிறா, என்னடா அவன் அசிங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்ததுமே, ஐயோ கடவுளே நான் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை தூங்க வச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அங்கே பிளாங்கெட்டை வச்சு நல்லா சுருட்டி வச்சுருக்கோமே, எங்கே பயந்து போயிடுறான் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் தான் படுத்துருக்கா போல். இவன் பண்ணுறதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவள் எத்தி அங்கே தள்ளினதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்குது. கடவுளை நான் என்ன மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் என்னாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே, என்னாச்சுன்னே தெரியலை, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு அந்த பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல். இதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண விடாத, அது உன்னோட பொறுப்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே அவன் கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவன் வர சொன்னதுமே எங்கள் அசிஸ்டண்ட்டுமே போயிட்டு பாஸை போய் நீ மீட் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அவளுக்குமே அவனை பார்க்குறதுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. கடவுளை நான் எப்படி போய் இருந்தாலும் மீட் பண்ணுறது, நேற்று அவர் அநியாயமாக பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நான் எப்படியாச்சும் அவனை பார்த்து தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேற்று நடந்ததை பற்றி உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்குமே அதை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி லீனாவோட சேர்ந்து நீ வெளியே போகணுன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னால் அவ கூட போக முடியாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை அங்கே ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ட்ரெஸ் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்றத அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நான் உனக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீயே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் கூட இன்றைக்கி பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் என்னாலலாம் முடியாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ போன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றான். அங்கே பார்த்தா அவளை ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ
வரல போல், இவ ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் இன்னும் இருக்கா போல் அப்படின்றத சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட்மே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவன் போனதுமே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஷாக் ஆகிட்டு, பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, எனக்கு பாஸோட சேர்ந்து இந்த பார்ட்டியில் நீ தான் கம்பெனி கொடுக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். நான் அவளுக்கு அப்போ அவங்க சிஸ்டரோட ஞாபகம் தான் வருது. அவள் வேணும்னே வந்து அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வெட்டி விட்டுட்டு, நீ இப்படி அசிங்கமான ட்ரெஸ்ஸை தான் போடணும், அழகான ட்ரெஸ்ஸை போட்டு நீ அழகாக மாறணும்னு ட்ரை பண்ணாத, அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பொறாமையாயிட்டுருக்கு. ஏன்னா இவள் ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணுன்ற வாசி, இவளுக்கு கிடைக்கிற மரியாதை வெளியே கிடைக்க மாட்டுது. ஸோ வந்துட்டு இவளை எப்பயுமே அவள் புள்ளி பண்ணிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே ஆரம்பத்துலேருந்தே பயந்து போய் அங்கே வந்துட்டு ஒரு அழகான ட்ரெஸ்ஸே போடாமல் இவ்வளோ நாளாக இருந்திருக்கா. பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அந்த லீனாவுமே அங்கே வந்து இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லீனா வந்துட்டு அவன்கிட்ட அங்கே வந்து அப்படியே ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அவங்க ஃப்ரெண்டு, நீ ஒன்றும் இன்றைக்கி இவனோட வந்து பார்ட்னர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ராயிடுறா. அவள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கவுமே நம்ம ஹீரோ அப்படியே ஹாப்பியாகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுகும்போது நம்ம ஹீரோ தான் வேகமாக வந்து பிடிச்சி விடுறான். அப்போ அவன் வந்து கோவப்படுறான், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நான் வந்து அவன் கூட இருக்கிறதுக்கு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி அனுப்பி விட்றான். பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும், என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பேசினதும், ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு அவரோட செக்ரட்டரி மட்டும்தான், இவர் ஒன்றும் இந்த பேபிக்கு அப்பா கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு புரியுது. சரி ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். லீனாவோட அம்மா அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, உன்னால் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. புவரான பொண்ணு தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தயார் பண்ணு, நான் எப்படியாச்சும் அவளுக்கு அபார்ஷன் பண்ணி விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ரொம்ப கேவலமாக அங்கே பொண்ணுக்கு வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை அவங்க அப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கேக்கெல்லாம் இருக்கவுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஆசையாக ஆரம்பிச்சிருது. வேகமாக கேக்கை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக போயிட்டு அங்கே கேக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. என்ன கேக் சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கியா, நீ என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் உன்னை அழகான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, உன்னை யார் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ வருஷமாக காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு யாரையும் வந்து பிடிச்சிட்டு போலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறேன். இதுக்கப்புறம் இந்த அழகான ட்ரெஸ் இருந்தால் தானே நீ போடுவேன், இப்போ பாரு நான் இதை கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே லீனா வந்து நீ என்ன இங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேசுகிறதுன்னு தெரியல, உன்னோட சர்நேமே இவ்வளோ மாதிரி தானே இருக்குது, அப்போ நீ என்ன இவளோட சிஸ்டரான்னு கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு தாங்கவே முடியல. நான் ஒன்றும் இவளோட சிஸ்டர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ இன்னமும் மிஸ்ட்ரஸ் பொண்ணு, ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே சீப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே லீனாவுமே திமிராக பேசிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் வந்துட்டு என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு என் பேரை வாக்கு எடுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கேக் எடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க போனதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமா ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இப்போ நீ யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, அவள் என்னோட பார்ட்னர், தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என் செக்ரட்டரி மேலே கை வச்சேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ இந்த லீனா நீ எதுக்காக வந்துட்டு இவளை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு நீ இதை யாரையும் பார்த்து இப்படிலாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா நீ எப்படி அனுமதிப்பா, அவங்கள வந்துட்டு பதிலுக்கு கொடுக்க வேணாமான்னு கேட்டதும் இந்தாங்க நீங்கள் கோட்டை போட்டுக்கோங்க, நான் வந்துட்டு உங்களை வந்து பார்ட்டியெல்லாம் வந்து கெடுக்க விரும்பலை, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதுமே உன்னை யார் வந்துட்டு என்ன பண்ணிட முடியும், நீ பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னா நீயுமே சேர்ந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணும், என் கூட வா அப்படின்ற சைட்டை அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஏழை விடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு நெக்லஸ் வந்துட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா, அவளோட அம்மாவோடது போல். ஸோ இது எப்படியாச்சும் நம்ம வாங்கணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மைண்டில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை அங்கே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணதுமே அந்த லீனாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக அந்த நெக்லஸை நம்மளுக்கு தான் குடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே அதை எல்லாமே முடிந்த பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே பயந்துட்டு ஐயோ என் வயிறெல்லாம் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணுறா. நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல உங்கள் பேபிக்குன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இவரோட பேபிக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பரபரப்பாயிருது. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. குவானுக்கு குழந்தை பிறக்க போகுது, கடைசியில் இந்த குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே வேமா அதை வந்துட்டு அவள் பிடிங்கிறா. நம்ம ஹீரோவால் எதுவும் பேச முடியலை. சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்காக பாஸ் இந்த கிஃப்ட் வாங்கினாரு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மாவோட நெக்லஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனதெல்லாம் நான் வைக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் இதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள்
இங்கே தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வம்பு பண்ணி கொடுத்துட்றான். இந்த லீனா ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு போய் அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு சாதாரண ஒரு நெக்லஸ் போல். ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்போ அவங்க அம்மா, நீங்கள் எதுக்கு அதை அப்படி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க, நீ இப்போ ப்ரெக்னென்ட் கூட இல்லை, ஆனால் வந்துட்டு என்னவோ ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மா விட மாட்டான். வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவள் கோவப்பட்டு அங்கே சண்டை போடுறான். ஹீரோயின் நாங்கள் ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃபோட்டோ வச்சு அவளோட கான்ஃபிடென்ட்டில் வேணுமே அதிகப்படுத்திட்டு இதுக்கப்புறம் யாரையும் என்னை புள்ளி பண்ணி விட மாட்டேன்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோ கேக்கெலாம் வேறு அங்கே வாங்கி கொடுத்து விட்டுருப்பான் போல். ஸோ அந்த கேக்கை பார்த்ததுமே அவங்க அம்மாவோட பர்த்டேக்காக வாங்கிட்டு வந்து அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் வந்து இந்த கேக்கையுமே எடுத்து உன் கெட்டுக்கு இந்த பர்த்டே தான் வந்து கேடான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த கேக்கை வச்சே அடிச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம இதுக்கப்புறம் யாரையும் நம்மளை புள்ளி பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்பவே அழகாக கிளம்பி சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்ததும் அங்கே இருக்க எல்லாருமே அந்த செக்ரட்டரிக்கே வந்துட்டு டஃப் கொடுக்குற மாதிரி அழகாக இருக்காள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கியூங்க வந்துட்டு என்ன வந்து அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் வந்து இங்கே ஜாப் தான் பண்ண வந்திருக்கேன், ஆனால் நீ தான் அதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸில் உண்மையிலே நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷென்னோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து என்ன தைரியம் தான் இந்த மாதிரி என் பொண்ணையன்னு வந்துட்டு வேணான்னு விட்டுருப்ப, அவனை வந்துட்டு ஆளை வச்சு வேறு அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓவராக பேசுனதுமே, நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க ஆண்டி, நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் பையன் தான் என்னை ஏமாத்தினா, நான் ஒன்று அவனை ஏமாத்தலைன்னு சொல்லும்போது அந்த கியூ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதுமே அங்கே எல்லாருமே என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அவளை வந்துட்டு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி விடுறான். தேவையில்லாமல் இப்படி வந்து இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு, இப்படி அசிங்கப்படுத்துறாங்களேன்னு. உடனே இந்த லேடி அப்படின்னா இவன் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா என் பையனை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு அங்கே வந்து ஜெலஸ் வேர் ஆகிட்டு இருக்கு. வேமா அங்கே வந்துட்டு பேக்கை வச்சு நம்ம ஹீரோயினோட வயிற்றில் அடிச்சிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிட்டு இந்த லேடியை பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் விட்டவாசி உள்ள உங்களுக்குமே இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த டாக்டர் நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதுமே, இதை பற்றி நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது, அந்த பொண்ணு எந்திரிக்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோட்ட, என் பேபி நல்லா தானே இருக்குது அப்படின்றத கேட்டதுமே அவன் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். நீ அபார்ஷனை பற்றி அவங்ககிட்ட பேசியிருந்தியாமேன்னு கேட்டதுமே, நான் அபார்ஷன் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன், பட் என் பேபிக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஆயிருமோன்னு என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாயிருச்சு, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ வந்துட்டு என் பேபியை நான் அபார்ஷன் பண்ணலை, நான் பெற்றுக்க போகிறேன்னு சொன்னதும் அங்கே அவன் அது உன்னோட விருப்பம் தான் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு இந்த டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த லேடி வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லீனாட்ட அங்கே கால் பண்ணி இதை சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக வந்து நான் கொல்லாம விட மாட்டேன் உன்னை, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு, நீ டாக்டர் தானே, ஏதாச்சும் ஒரு மெடிசனை போட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆகிற மாதிரி வந்து பண்ணி விடு, இதை கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோட்ட, நீங்கள் இதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னதுமே, நீ என்னோட செக்ரட்டரி, நான் உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமையும் கூட தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே லீனா வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பிறகு அவள் உள்ளங்க ஏன்ஷாகிறா, நீங்கள் இந்த பக்கம் உள்ளே இருக்கிறத பார்த்தியா தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அங்கே அவளுமே நான் செக்கப் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே சீனை போட்டுட்டு போயிட்டுருக்கா. சரி உன்னோட வார்டு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவங்க எங்கே செக்கப் வந்திருக்கா. ஸோ வந்துட்டு அவள் நான் இப்போ இந்த பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே பார்த்துட்டு நடிச்சிட்ருக்கா. அப்போ அந்த டாக்டர் அங்கே போகிறாங்க. ஸோ நான் வந்து சொன்னதை பண்ணுன்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்ததுமே அங்கே அவங்களுமே போயிட்டு அங்கே வந்து மெடிசன்லாம் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிரும்னு சொல்லிட்டு அபாஷ் ஆகிற மெடிசன் போல் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட போகிறா. பட் அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இவ்வளோ நேரமாக நீ வந்து வார்டு நம்பரை தேடிட்டுருக்க தான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன் போய் சொல்லி சுற்றிட்டுருக்க, நீ ஃபஸ்ட் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வார்டு நம்பர் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் இவள் பிஹேவியரை பார்த்துட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு வேமாங்க ரூம்குள்ளே போகிறான். ஆனால் அந்த லேடி வந்துட்டு சாப்பிட விடாமல் அந்த மெடிசனை வாங்கிட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ, நீ இப்போ எதுக்காக அந்த மெடிசன் அவகிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லாகட்டும்னு சொன்னேன், பட் அவங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்காங்க, அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க.
பிறகு லீனா அந்த டாக்டரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. உன்னால் இந்த வேலையை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா? நீ எந்த வேலைக்கு லாய்க்கே இல்லை. நீ பண்ண தப்பால் தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. நீ இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணே ஆகணும். நான் வந்து இந்த ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த ஃபெங்கை கூட்டிகிட்டு போயிட்டு இவன் தான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்குமே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. ஏதாச்சும் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபெங்கை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. இதான் உங்களோட பயாலஜிக்கல் பேபிக்கு வந்து ஃபாதர்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் தான் சொன்னீங்க அவர் யாருன்னே தெரியலன்னு சொல்லி, அப்புறம் என்ன இங்கே வந்துட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கையே வர மாட்டுது. அப்போ அவன் எங்கள் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, இந்த பேபி என்னோடது தான், இது எனக்கு சொந்தமான பேபின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என் குழந்தைய சிங்கிளாகவே வளர்த்துக்கிறேன், உங்களோட உதவி எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பயந்துட்டுருக்கா அவனை பார்த்தாலேவும். அங்கே டாக்டர் வந்துட்டு போனதுமே ப்ளீஸ் இங்கே இருங்கன்னு சொல்கிற மாதிரி பேசினதும், இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அந்த ஃபெங் என்னோட குழந்தை வந்துட்டு எனக்கு திரும்ப வேலை கிடைச்சாகணும், என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு பேபி பிறக்க முடியாது, ஸோ அதனால தான் நான் இப்படி வந்து ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்றத சொன்னதும், நீங்கள் இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், என்னால் உங்களை மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அதை எப்படி நீ பண்ண மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து போர்ஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அங்கே மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு தேவையில்லாமல் இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும், அது என்னோட பேபி, நீ யார் தலையிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் என்னோட செக்ரட்டரி, அவளை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அந்த டாக்டரை பார்த்து இதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு வேற கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் நாங்கள் பயந்து போயிருக்கதை பார்த்துட்டு நீ எதை பார்த்தும் பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்லும்போது, இந்த பேபியை பேசாமல் நான் அபார்ஷனே பண்ணியிருக்கலாமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டுருக்கா. பிறகு அந்த ஃபெங் அவகிட்ட கோவப்பட்டுட்ருக்கான். நீ என்ன சொல்லி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இது குவானோட வந்துட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நீ ஏன் சொல்லலை, எனக்கு வந்துட்டு இன்னுமே காசு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்ருக்கா, ஆல்ரெடி பேசினதோட உனக்கு அதிகமாக கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், நீ கொடுக்கலன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவே அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணதும், சரி ஓகே இன்னைக்கு வந்து கேட்குற காசை நான் கொடுக்குறேன், தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காதான்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோவோட அம்மாக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக இப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் ஏமா புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்கீங்க, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை காப்பாற்றினதே அவள் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்னே தேடிட்டு சுற்றிருப்பான் போல், இவ்வளோ நாளாக வந்து மேரேஜ் பண்ணிக்காமல். ஸோ என்னடா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவள் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனவ எப்படி போய் நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே கார்ட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல். அந்த லீனா மரியாதை இங்கேருந்து போங்க, நான் வந்துட்டு சொன்னேன்னா நீங்கள் கேட்டுதாகணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள மிரட்டி அங்கேருந்து துரத்தி விட்றா. அதுக்கப்புறம் அந்த ஃபெங்கையுமே உள்ளே வந்துட்டு அனுப்பி எப்படியாச்சும் நீ அவளை இன்றைக்கி வந்து கரெக்ட் பண்ணி வந்து மேரேஜ் பண்ண வைக்கணும்னு சொன்னதுமே அவனுமே அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அங்கே கோவப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நீ வந்துட்டு பண்ண முடியாது மேரேஜ் அவளை அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கள் ஏமா புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, நான் வந்து உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் சிங்கிள் மதராக இருந்து உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கியிருக்கேன், ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்க, நீ வந்து அடுத்தவங்க குழந்தைக்கு அப்பாக்கிறத விரும்பலை, உன் குழந்தைய நீ வந்து பெற்றுக்கிறணும், அவள் அதுக்கு மேலே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடையாது, லீனா தான் உனக்கு கரெக்டான பொண்ணு அப்படின்றத சொன்னதும், ஆனால் அந்த லீனா வந்துட்டு நான் வந்து ஏற்றுக்க மாட்டேம்மா, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் எனக்கு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறதுக்காக போனதும் ஹீரோயின் ஆல்ரெடி இங்கே கத்தி வச்சுட்டு அங்கே பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே அவன் என்ன வந்து என்னை குத்திடுவேன்னு சொன்னதுமே, ஆனால் நம்ம ஹீரோயின் என் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து போட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. அப்போ அந்த லீனா அங்கே வந்ததுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அவளை அங்கே பிடிச்சிட்டு இந்த பிளானை என்னோடது தான், அதை எப்படி நீ வந்துட்டு ஏன்ட்டு தப்பிப்பன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ஸ்டெப்ஸ் சொல்லி இறங்கி போனதுமே அங்கே வேமா அங்கே வந்துடுறாங்க. அவன் போயிட்டு யார் நினச்சாலும் உன்னை ஏன்ட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த லீனா அதெல்லாமே பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஸோ இவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பயந்து போயிட்டு உடனே நல்ல மாதிரி நடிக்க பார்க்குறா. ஆனால் ஸ்லிப்பாகி அங்கே விழுந்ததில் தலையில் அவளுக்கு அடிபட்டுருது.
ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை முழிச்சதுமே, "நீ எவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்த, நீ கன்சீவாக இருக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கன்சீவாகவே இல்லாமல் கன்சீவாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் என் பக்கத்தில் வந்தேன்னா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு போனதுமே, இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அந்த டாக்டரை போய் அவள் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால் என் வாழ்க்கையே போச்சு. கண்டிப்பாக நீ அவளோட பேபி வந்துட்டு அபார்ஷன் பண்ணலைன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே ரொம்பவே வந்து மிரட்டிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட, "நான் இதுக்கப்புறம் யாரையும் வந்துட்டு நம்ப போகிறது கிடையாது. என் பேபியை நானே வந்துட்டு ஹாப்பியாக வளர்த்துக்கிருவேன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்படியாச்சும் இவ்வளோ கரெக்ட் பண்ணணுன்றது தான் இவனோட முழு ஐடியாவாக இப்போ தோணிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ, "அம்மா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே நான் அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேற. நான் வந்துட்டு எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. நீ கண்டிப்பாக லீனாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு" சொன்னதுமே, ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, "நீ கொஞ்சம் கூட வந்துட்டு அம்மாவை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும், நீங்கள் உங்கள் பையன் ஆசையை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு, "இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே வந்துட்டு அவளுக்கு பேபியே கிடையாதுன்னு சொன்னதும், உன் பேபி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஹாப்பி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவள் பொய் சொல்லி தானே ஏமாத்தினா. ஆனால் வந்துட்டு என்னோட அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிற. ஆனால் சேடாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ணுறது, அவட்ட எப்படி என்னோட லவ்வை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும், "அடப்பாவி, அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னியே, அப்புறம் எப்படிடா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு" சொன்னதும், "எனக்கு அதை பற்றிலாம் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்துட்டு எந்த ஒரு சட்டத்தில் இல்லையே, ப்ரெக்னென்ட் லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொன்னதுமே, "அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட லவ்வை ஃபஸ்ட்டு அவட்ட தான் சொல்லி புரிய வைக்கணும். என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ, "நான் உண்மையிலே மனசார அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்" அப்படின்றத சொல்கிறான். சரி, நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். "என் கூட நீ வா காரில்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. எதுக்காகடா இவர் இப்போ நேரத்தில் வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு, "என்னாச்சு?" அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் முக்கியமான விஷயம் பேசணும். நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு" சொன்னதும், "நம்ம வந்துட்டு முக்கியமான வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசிக்கலாம்னு" சொன்னதும், "நான் ஜாப்பை பற்றி பேசலை. இப்போ நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் வேறு ஒன்று பேசணும்" அப்படின்றத சொல்லிகிட்ருக்கான். "நான் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு" சொல்லிகிட்ருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி செய்ய சொல்லி அங்கே ஐடியா கொடுத்துருப்பாங்க போல். ஹீரோ சொல்கிறான், "அவன் வந்துட்டு உண்மையான அப்பாலாம் கிடையாது உன் குழந்தைக்கு. ஸோ வந்துட்டு நீ சிங்கிள் மதராக வளர்க்கணும்னு ஆசை கிடையாது எனக்கு. நான் வந்துமே உன் கூட சேர்ந்து அதை ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவனோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ தான் அங்கே அவளை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு, "நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. உன்னை எந்த நேரத்துலையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசும்போதே அங்கே திரும்ப வந்துட்டு அவன் மேலே அவள் வாமிட் பண்ணி விட்டுறா. ஐயோ சாரின்னு அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, "நீங்கள் இந்த டிஷர்ட்டை போட்டுக்கோங்க" அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே, நம்ம ஹீரோ அவளோட முன்னாடியே அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதுமே அவளுக்கு அங்கே ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. "சரி, ஓகே, கம்பெனி விஷயங்களை பற்றி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "தான் இதை நீங்கள் சாப்பிடுங்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவப்பாட்ட அங்கே ஸ்லிப்பாகி வந்து விழுந்துடுறா. ஸோ அசிஸ்டன்ட்மே இவர் யாரோட வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துடுறான். "பாஸ், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்" அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, "நான் வந்துட்டு உன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுமேன்னு" சொல்லி கேட்டதுமே, "என்னோட அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. என்னோட அப்பா என்னை எக்ஸ்பெக்ட்மே பண்ணிக்கல. ஸோ எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு சின்ன சின்ன வயசில். அது எல்லாத்தையும் நான் பொறுத்து தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிருது. "நீ எதை பற்றி கவலைப்படாத. இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை தனியாக விட மாட்டேன்" அப்படின்றத சொல்கிறான். "உன்னை பாதுகாத்துக்க வேணாமா? நான் வந்துட்டு உனக்கு சில ஐடியாஸ்லாம் சொல்லித்தரேன்னு" சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண அங்கே சொல்லும்போது, "இது எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்? நானே என்னை பாதுகாத்துக்குவேனேன்னு" சொல்லிட்டு அவள் பின்னாடி கூடி அங்கே வந்து அவனோட வயிற்றில் அங்கே வந்து குத்துனதுமே அவனுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆகிருது. "ஐயோ சாரி" அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அந்த லீனா அந்த செக்ரட்டரி கியூவை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறா. நம்ம ஹீரோயினை பற்றி வந்துட்டு சொல்லிட்டு இவளை வந்து பழி வாங்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே, அந்த கியூக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா பிடிக்காதுல்ல. ஸோ வந்துட்டு, "கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே, "இவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், யாரோட பேபியாக இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே வந்து தப்பாக காசப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் இப்படி வந்து எல்லாருமே பின்னாடி பேசுகிற வேலை வைக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா.
கியூ நீ வந்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, இதில் வந்துட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதுமே அதெல்லாத்தையும் அவள் போட்டு பார்த்துட்டு என்ன வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. இதில் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்டான எது ஒன்றும் இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ற சொன்னதுமே அவள் அந்த பென்ட்ரைவ் அங்கவே வச்சுட்டு போனதுமே அந்த கியூ வந்து உடனே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எதை வச்சுட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்றத சொன்னதும் ஆமாம் இந்த டிஷர்ட் வந்து அவள் தான் கொடுத்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொன்னதும் உண்மையிலே அப்படின்னா அவளோட விஷயத்தில் சீரியஸாக இருக்கியா அப்படின்னா நீ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவட்ட பேசி உன்னோட லவ்வை வந்து புரிய வைக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காஃபி கொண்டு வந்துடுறா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ உடனே பேச்சை மாற்றி அந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா, மீட்டிங் இருக்குல்ல இப்போ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு பாஸ், இப்போவே நம்ம மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட செக் பண்ணி பார்க்காம அவாட்டி எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் போட்டு விட்றா. பார்த்தா மீட்டிங்கில் நம்ம ஹீரோயினுமே இங்கே க்ளோஸாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கியூ இது வந்து நம்ம கம்பெனியோட ரூல்ஸ்க்கே அகேன்ஸ்டானது, அவள் வந்து பாஸ் கூட கனெக்ஷன் வச்சு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பெருசாகவே தோணலை. அப்போ நம்ம ஹீரோ ஃபைனலாக இது ஒன்று அவள் ஏன் பின்னாடி சுற்றிட்டு அவள் எனக்கு எடுக்க பார்க்கல, நான் தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் நீ யாருக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணி வைப்பேன் ஆளுங்களை, அவங்க கண்டுபிடிச்சி உண்மையை சொன்னாங்கன்னா ஓ நிலமை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்கவுங்க போய் அவங்க வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.